எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட் சொல்லுவாங்க. பிக்ஸட் டெபாசிட்ன்றது வந்து நமக்கு பேங்க்ல யூஸ் பண்ற அந்த வேர்டு. இங்க போஸ்ட் ஆபீஸ்ல அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் டெபாசிட் தமிழ்ல என்ன சொல்றாங்க சார்? டேர்ம் டெபாசிட் அப்படின்னா தமிழ்ல கரெக்டா எனக்கு தெரியலைங்க சார். ஓகே சார். அதுல வந்து இதுல எப்படி யூஸ் ஆகும் சார்? இதை பற்றி அப்படியே கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். டேர்ம் டெபாசிட் அப்படின்றது வந்து நம்ம பிக்ஸட் டெபாசிட் தான் வேர்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து பிக்ஸடா ஒரு இதுல ஒரு பிக்ஸடா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டுட்டு நம்ம வந்து 5 இயர்ஸ் கழிச்சு 1 இயர்ஸ் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த பிக்ஸட் டெபாசிட் நம்ம பிக்ஸட் டெபாசிட்னு சொல்லிக்கலாங்க. சொல்லும் போது அதுல நமக்கு என்ன மாதிரியான டைம் பீரியட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு 2 இயர்க்கு 5 இயர்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 இயர்ல நம்ம 1 இயர் பிக்ஸட் டெபாசிட், 2 இயர் பிக்ஸட் டெபாசிட், 5 இயர்ஸ் பிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். இதுக்கும் வந்து வட்டியில வந்து பாத்தீங்கன்னா முன்னத்தை நம்ம சொன்ன மாதிரியே 3 மாசத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட்ல இருந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த டெபாசிட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து சேவிங்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் சார் நமக்கு. முதியோருக்கு அதிகமான வட்டி கொடுப்பாங்களா சார் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு? எஸ் சார். அது தனியாவே ஒரு ஸ்கீமாவே கொடுக்குறாங்க சார். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தனியாவே இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். சேம் அதுவும் இதே மாதிரி தான் நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரியே எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ அத்தனை வருஷத்துக்கு நாம வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வருஷத்துக்கு போட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியும் சார். இதுலயே இன்னொரு ஸ்கீம் இருக்கு, மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ல இருக்கும், ஒரு சில பேங்க்ல இருக்காது. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். மந்த்லி இன்கம் ஸ்கீம் இல்ல சார், POMIS அப்படின்னு சொல்றாங்க. அது மந்த்லி இன்கம் ஸ்கீம், நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அது நேஷனல் சேவிங் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, MIS அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட போஸ்ட் ஆபீஸோட மெயின் வெப்சைட்ல வந்து அந்த நேம் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுது சார் இது? சார் இது எப்படி ஒர்க் ஆகுது சார்? இது மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிக்ஸடா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எப்படியும் போத பிக்ஸட் டெபாசிட்ல போடுற மாதிரி போட்டு விட்டுருவோம். இது நமக்கு எப்படி ஆகும்னா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 12ஆ பிரிச்சு மாசம் மாசம் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க சார். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். மாசம் மாசம் 1% அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த போட்டிருக்க அமௌண்ட் பிக்ஸடா போட்டிருக்க அமௌண்ட்ல இருந்து நமக்கு 1% வந்து வட்டியா நம்ம வட்டி மாதிரி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சார். மாசம் மாசம் இது நமக்கு ஒரு பைக்கு சார். இன்னொன்னு வந்து மகிழா சம்மான் ஸ்கீம் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல சார்? மகிழா சம்மான் சேவிங் ஸ்கீம் அதான் சார் கேக்குறீங்க? ஆமா சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இது மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவங்க கொண்டு வந்திருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன்ஸ்க்காக, பெண்களுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க சார். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெபாசிட் டென்யூர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 2 வருஷம் மகிழா சம்மான் சேவிங் ஸ்கீம் டெபாசிட் 2 வருஷம் இருக்கும் மினிமம்.
அந்த 2 வருஷத்துல உங்களுக்கு வட்டியோட காசு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மினிமம் 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். மேக்ஸிமம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டி கொடுக்குறாங்க எஃப்டி Yes, மாதிரி. அமௌண்டோட சேர்ந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் ஆகும் சார். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்டோட ஆட் ஆகிட்டே வரும். அது வந்து அசலா இருக்கும். அதுக்குண்டான வட்டி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிட்டு தான் சார் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காம்பவுண்ட் ஆகும் சார். ஓ ஓகே சார், ஓகே சார். சார் அதே போலவே வந்து நீங்க இப்போ சேவிங்ஸ் பத்தி சொன்னீங்க, இப்போ ஆர்டி பத்தி சொன்னீங்க, எஃப்டி பத்தி சொன்னீங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்போ இன்சூரன்ஸ்னு சொல்லி சொல்றாங்களே சார், இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் தகவல் இருந்தா சொல்லுங்க சார். சார் இன்சூரன்ஸ் இந்த பிஎல்ஐன்னு சொல்றாங்க சார், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அந்த ஒன்று இருக்கு ஸ்கீமு. அதே போலவே ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அதுல என்டோமெண்ட் பிளான்ன்ற மாதிரி இருக்குன்றாங்க. அது எப்படின்னா நீங்க மாசம் மாசமும் கட்டிட்டே போகலாம், அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம் பிரீமியம், அல்லது 6 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி கட்டிட்டே போறது. அது குறிப்பிட்ட வருஷம்னு இருக்கும், 5, 15, 15 வருஷம் மினிமம், 15, 25, அப்புறம் 50 வருஷம்ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஏற்ற மாதிரி இந்த பிளானை வந்து நம்ம வாங்கினோம்னா அந்த ப்ரீமியம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம எங்க அந்த இன்சூரன்ஸ் வாங்கியிருப்போமோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த ப்ரீமியம் வந்து நம்ம செலுத்தணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிபிபி அந்த மொபைல் ஆப் வழியாக போஸ்டல் பேமெண்ட் ஆப் சர்வீஸ் மூலமா கூட இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையை வந்து ஆன்லைன்ல பே பண்ணிக்கிற வாய்ப்பு கூட கொடுத்துருக்குறாங்க போஸ்டல் சர்வீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பால் பீமா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த பால் பீமா யோஜனா வந்து பாத்தீங்கன்னா 45 வயதுக்கு உட்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகள் பேர்ல வந்து இன்சூரன்ஸை கட்டலாம். 5 வருஷத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்கலாம். 18 வயசு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸுக்கு அவங்க பிரீமியம் வந்து பே பண்ணிட்டு போகலாம். அந்த 18 வயசு முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் பால் பீமா யோஜனா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென் சுரக்ஷா யோஜனான்ற ஒரு திட்டம் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல. அந்த திட்டத்தின் வழியாக பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு இருக்கு. இதுலயும் அதே மாதிரிதான், இது ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரி தான், இது இன்சூரன்ஸ் பிளான் தான். அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மாதிரியே இதே போலவே இன்னொன்னு இருக்குது, ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்ற மாதிரி நினைக்கிறேன். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.